طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்முறையின் வழியாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேலான ஹதீஸ்களின் வழியாக நாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு உயர்வான குணத்தை எந்த காரியத்திலும் எந்த நேரத்திலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு உயர்வான குணமாக சொல்லித் தருகிறார்கள். கவனத்தோடு ஒரு காரியத்தை செய்வது, கவனத்தோடு பேசுவது, கவனத்தோடு செயல்படுவது. இந்த கவனம் குறித்த அந்த கவனம் குறித்த காரியத்தை திருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். நம்முடைய தொழுகையானாலும் சரி, துஆவானாலும் சரி, திலாவத் குர்ஆன் ஓதுவதானாலும் சரி, ஏதாவது நல்ல விஷயங்களை கேட்பதானாலும் சரி, சிறிய பெரிய எந்த காரியத்தை செய்வதானாலும் அதிலே நாம் கவனம் வேண்டும் என்பதை பெருமக்கள் நமக்கு அழுத்தமாக சொல்லித் தருகிறார். குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கிறது. யார் கவனம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால் அவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு காரியம் கவனம் என்பது. ஏனென்றால் ஈடுபாட்டோடும் கவனத்தோடும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான் அதனுடைய முழுமையான பயன்பாடுகள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. கவனம் இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக வெற்றி. உலக காரியங்கள்ல ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஒரு போட்டி அறிவிச்சாராம், குறிப்பா பெண்களுக்கு. அதாவது நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு யார் பொருத்தமான பதில் சொல்றாங்களோ மன்னர் சார்பாக அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு போட்டி அறிவிச்சார். ஆனா ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னா, ஒரு தடவை யார் எந்த பதிலை சொன்னாங்களோ அந்த பதிலை அடுத்து வர்றான்னு சொல்லக்கூடாது. கேள்வி ஒன்னா இருக்கலாம், ஆனா பதில் வேறாத்தான் இருக்கும். அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி, மன்னர் கொடுக்கக்கூடிய பரிசல்லவா என்று ஒரு பெண்மணி முன் வந்து இருந்தாங்க. அவர் கேட்கிறார், ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்து தொழுகை, பரலான தொழுகை எத்தனை ரக்காத்துன்னு கேட்டார். அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், இவ்வளவு ஈஸியான கேள்வியா கேட்பாரு. சரின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சுபுஹ் 2, லுஹர் 4, அஸ்ர் 4, மகரிப் 3, இஷா 4, ஆக மொத்தம் 17 ரக்காத்துகள் அப்படின்னு சொல்லி மன்னர் ஒரு பெரிய பரிசு எடுத்து கொடுத்துட்டார். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு ஈஸியா மன்னர் கேட்பாரு நினைக்கிறீங்கன்னு சொல்லி அந்த பரிசை வாங்கிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு அம்மா வந்து உட்கார்ந்து மன்னர் கேள்வி கேட்கிறார், ஒரு நாளைக்கு பரலான தொழுகை எத்தனை ரக்காத்துன்னு கேட்டார். பதில் வேறதானே சொல்லணும். இந்த அம்மா வந்து சொல்லிச்சு 15 ரக்காத்துங்க. எப்படி 15 அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா பதில் சொல்லிச்சா, அன்னைக்கு ஜும்மா அதனால 15 தான். லுஹர் 4 ரக்காத்து, ஆனா வெள்ளிக்கிழமை 2 தானே தொடங்கும், அதனால அன்னைக்கு ஜும்மாங்கிறதுனால 15 ரக்காத்துங்க. சரின்னு மன்னர் பரிசு கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு மூணாவது ஒரு அம்மா வந்து உட்காரு. மன்னர் அதே கேள்வி கேட்கிறார், ஒரு நாளைக்கு பரலான தொழுகை எத்தனை ரக்காத்துன்னு கேட்டார். உடனே அந்த அம்மா சொல்லிச்சான் 11 ரக்காத். மன்னர் உட்பட எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டான். அது எப்படிமா 11 ரக்காத் இருக்க முடியும்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்லிச்சான், இல்ல அன்னைக்கு அவர் வந்து சஃபர்ல இருக்கிறார், பயணத்துல இருக்கிறார். பயணத்துல இருக்கும் பொழுது குறைச்சி 2 ரக்காத்தா ஆக்கித்தான தொடர் 4 ரக்காத் தொழுகைகளை. அதனால சுபுஹ் 2, புஹர் 2, அசர் 2, இஷா 2, மகரிப் 3, ஆக மொத்தம் 11 ரக்காத்து. அதனால எந்த காரியத்தையும் கவனம் எடுத்து நாம் ஈடுபாட்டோடு செய்தோம் என்று சொன்னால் உலகத்திலும் வெற்றியை தேடித்தரும். அல்லாஹுடைய தீனியான விஷயங்கள்னு சொன்னா இன்னும் மகத்தான பலன். அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையில நின்னுட்டாங்கன்னா யாரு என்ன செய்தாலும் அவங்களுக்கு ஒரு கவனம் தெரியாது. அதனாலதான் அவங்களுக்கு அம்பு குத்திய பொழுது எடுக்க முடியாமல் சிரமப்பட்டார்கள். தக்பீர் கட்டி நின்னாங்க, அதை உருவிட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு அவங்களுக்கு அது உருவப்படலையேங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. சொன்னாங்க, நாங்க எடுத்துட்டோம். எப்போ எடுத்தீங்க? தொழுகையில் இருக்கும் பொழுது. எவ்வளவு ஈடுபாடு!
கற்பனை பண்ண முடியுதா? நம்முடைய தொழுகையோட ஒப்பிடும் பொழுது நம்முடைய தொழுகையில் ஒரு சின்ன சத்தம் கேட்டா போதும், ஒரு சின்ன விஷயம் சின்ன கவனம் தெரிஞ்சு. அதனால கவனம்ங்கிறத பொறுத்துத்தான் கூலியும் அதற்குண்டான அந்தஸ்து. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகம் போற்றும் மாமேதை முஹத்திஸ் கலையினுடைய மிகப்பெரிய விற்பன்னர், தலைமையானவர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதீஸ்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நடத்தி முடிச்ச பிறகுதான் அதுக்கு பிறகு அவங்க முதுகுல ஏதோ வரைக்குதுன்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு குளவி அது கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அது கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல கொட்டி அது கடுமையான வேதனை தந்திருக்கு. இப்படி ஒரு வேதனை உங்களுக்கு தந்திருக்குமே, இவ்வளவு கடுமையான முறையில கொட்டி இருக்குது, நீங்க ஏன் பேசாம இருந்தீங்கன்னு கேட்கும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், நான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால என்னுடைய கவனங்கள் வேற பக்கம் திரும்பிச்சுன்னா அதனுடைய கண்ணியம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எந்த பக்கம் திரும்பாமல் வேறு கவனம் இல்லாமல் நான் அதையே சொல்லி கொண்டிருந்தேன். அவங்களுக்கு மார்க்க ரீதியான காரியங்களை செய்வதில் அந்த பெருமக்களுக்கு இருந்த ஈடுபாடும் கவனமும், கவனத்தை பொறுத்துத்தான் அதுக்குண்டான. நம்ம ஒரு துவா ஒதுக்கிட்டு இருக்கிறோம், ஹதீஸ்ல வருது, இன்னல்லாஹ் லா யக்பலு துஆன் கல்பின் லாஹின், பொறுபோக்கான கல்வில இருந்து வரக்கூடிய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வதில்லை. நம்ம துவா ஒதுக்கிட்டு இருக்கிறோம், இங்க பாத்துக்கிறோம், அங்க பாக்குறோம், மேல பாக்குறோம், பாக்குறோம், யாரா போனா பாக்குறோம், வந்தா பாக்குறோம். நம்முடைய தொழுகை, நம்முடைய துவாக்கள், நம்முடைய திலாவத், குரான் ஓதுவதுங்கிறது இருக்குது இல்லையா, அதனுடைய நிலைப்பாடுங்கிறது எப்படி இருக்குது? குரான் ஓதுவதற்குண்டான குரான் ஓதன் திறந்தோடம், குரான் மகத்தான பாக்கியம் உள்ளது. அலைக பி திலாவத்தில் குரான் ஃபஇன்னஹு நூருல் லக ஃபில் அர்தி வ துஹ்ருல் லக ஃபிஸ் ஸமா. குரான் ஓதுவதை பற்றி கொள்ளுங்கள், அது உங்களுக்கு உலகத்தில் ஒளியை தரும், பிரகாசத்தை தரும் சொன்னார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய வியாபாரங்கள்ல, உங்களுடைய கல்வியில, உங்களுடைய தொழில்துறைகள்ல, நீங்க ஈடுபடக்கூடிய காரியங்கள்ல ஒரு விதமான பிரகாசம், ஒரு ஒளி அதை ஏற்படுத்தி தருவதிலே குரான் ஓதுவதற்கு பெரிய பங்களிப்பு இருக்குதுன்னு சொன்னார். குரான் ஓதுவது துன்யாவில பிரகாசத்தை தரும், ஆகிரத்தில் ஒரு மகத்தான சேமிப்பு, ஆகிரத்தில் அல்லாஹ்விடத்திலே மகத்தான நன்மையை சேகரித்து தரக்கூடிய காரியங்கள்ல அது மகத்தான. குரானை அதனுடைய கண்ணியத்தோடு ஓதது. உது இல்லாம குரானை தொடக்கூடாது. குரானை எடுக்கும் பொழுது பிஸ்மி சொல்லி எடுக்கணும். குரானை கையில் எடுக்கிறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி, அப்ப அதுக்குண்டான கண்ணியத்தோடு. குரான் ஓதும் போது யாராவது கூப்பிட்ட சட்டுன்னு திரும்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. குரான் ஓதும் பொழுது நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய உஸ்தாத்மார்கள் அழைத்தால் அதில் மெதுவாக தான் திரும்பணும், உடனே திரும்பக்கூடாது, சட்டுன்னு திரும்பக்கூடாது. அப்படி நாம் திரும்ப பொழுது கூட குரானை மெதுவாக மூடி அதுக்கு பிறகு என்ன செய்யணும், திரும்ப. குரான் ஓதும்போது யாரா சலாம் சொன்னா பதில் சொல்ல வேண்டியதில்லை. குரான் ஓதும்போது யாரா சலாம் சொன்னா பதில் சொல்ல வேண்டியதில்லை. இந்த குரானை கீழே வைக்கக்கூடாது, இந்த குரானை கீழே வைக்கக்கூடாது. குரானுடைய கண்ணியத்தை கெடுக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அது மாதிரி நம்முடைய காலுக்கு நேர்படும் விதத்தில் முழங்கால மடியில வச்சு ஓதுறோம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் காலினுடைய கீழ்ப்பகுதியில நேர்படக்கூடிய அளவுக்கு குரானை கீழாக்கி அதுல வைக்கக்கூடாது. குரானுக்கு மேல எந்த பொருளையும் வைக்கக்கூடாது, அதுதான் இல்லத்தையோட மேல. குரானுக்கு மேல ஒரு பொருளை கூட வைக்கக்கூடாது. குரான் ஓதும் பொழுது முழு கவனம், முழு ஈடுபாடு, வேறு பக்கம் கவனம் இல்லாத நிலை. அப்படி ஆனால்தான் அதை கொண்டு உண்டான பயன்பாடு நமக்கு நிரப்பமா கிடைக்கும் சொல்றாங்க. எந்த காரியமானாலும் சரி, நம்முடைய துவாக்களோ, நம்முடைய தொழுகையோ, நம்முடைய பயான் கேட்குவதோ கூட ஒரு விஷயம் மனசுல பதியமான கவனம் இருக்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னவி தாலிக்கல் எதுக்குறான், இவன் காணலோ கல்புன், கல்பங்க இருக்கணுங்கிறான். எந்த காரியமானாலும் சரி கவனம் என்பது மிக முக்கியமான. வீட்டுல சமைக்கிறாங்க, ஒரு கவனம் இல்லாம ஒண்ணுக்கு 2 தடவை உப்பு போட்டா என்ன ஆகுது? அதனால எந்த உலக ரீதியான காரியமா இருந்தாலும் சரி, மறுமை ரீதியான காரியமா இருந்தாலும் சரி, அதிலே கவனமும் ஈடுபாடும் வரும் பொழுதுதான் அது என்னன்னு தெளிவா விளங்கும். முதல்ல இல்லைன்னா என்னன்னு கூட விளங்காது. அமெரிக்காவில இருந்து ஒரு ஆள் இந்தியாவை சுற்றி பார்க்க வந்திருந்தாரா, இந்தியாவுடைய கல்ச்சர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் பார்த்து 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 குறிப்பெடுத்தார். அப்போ ஒரு இடத்துல ஒரு வண்ணன் துவைச்சுக்கிட்டு இருந்தார், அதை பத்தி அவர் குறிப்பிடுதினார், இந்தியர்கள் முட்டாள்கள், கல்லை உடைப்பதற்கு துணியை பயன்படுத்துகிறார்கள், கல்லை உடைப்பதற்கு துணி. அப்ப அவனுடைய கவனம் அவ்வளவுதான். அவ எது எப்படி விளங்கணும் அப்படி விளங்கவும் முடியாது. எந்த காரியத்திலேயும் ஈடுபாடு என்பதும் கவனம் என்பதும் மிக முக்கியம். அப்படின்னா அதனுடைய பயன்பாடு 2 ரக்காத் தொழுதாலும் சரி,
கவனத்தோடு நாம் தொழுதால், ஈடுபாட்டோடு தொழுதால் அல்லாஹ் சொல்கிறான், கதாஃபுலஹல் முஃமினூன், அந்த முஃமின்கள் ஜெயம் பெற்றார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் தங்களுடைய தொழுகையிலே இறையச்சம் உள்ளவர்களா. இந்த காஷிஊனுக்கு பல அர்த்தம் சொல்லுவாங்க. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா ஈடுபாடு. தொழுகையில் ஈடுபட்டாரா அவருடைய கவனம் அதிலேயே தான், அங்கங்க பார்க்க மாட்டார். சுஜூத் செய்யற இடத்துல பார்க்கலாம், வேற அங்கங்க திரும்புறது, அந்த கவனம் எல்லாம் இல்லாம ஈடுபாட்டோடு, எதிலும் ஈடுபாட்டோடு செய்தோம் என்று சொன்னால் மகத்தான வெற்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த குணத்தை நமக்கு தந்தரல் புரிவானார். நம்முடைய முன்னோர்களான நாதாக்களும் சாலிஹீன்களும் உயர்ந்த நல்ல காரியத்தை செய்யும் பொழுது எப்படி கவனத்தோடும் ஈடுபாட்டோடும் செய்து வெற்றி பெற்றார்களோ, அந்த வெற்றியை பெறக்கூடிய அந்த கவனத்தையும் அந்த ஈடுபாட்டையும் அல்லாஹ் நமக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆக்கி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக்